ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இப்போ பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து மோஸ்ட் ஃபேமஸ் வந்து கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் தமிழ்நாட்டிலலாம் கிடைக்காது. பட் நம்ம வீட்டிலேயே இதை சுவையான முறையில் செய்யலாம். ஈஸி இன்க்ரீடியன்ஸை வச்சே செய்யலாம். நீங்கள் கடையில் போய் வாங்கி தான் பண்ணணும்னு இல்லை. வாங்க, நான் ஃபுல்லாக வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பழம்பொரிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஏற்ற வாழைப்பழம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு சரி ஏற்ற வாழைப்பழம் இல்லை, நம்ம யூஸ்வலாக கிடைக்கிற வாழைப்பழத்தில் செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. அப்புறம் வந்துட்டு சுகர், அப்புறமேட்டு வந்துட்டு மைதா மாவு, அப்புறமேட்டு வந்து இட்லி மாவு, அப்புறமேட்டு வந்துட்டு அரிசி மாவு, இடியாப்பம் செய்வோம்ல அந்த அரிசி மாவு, அப்புறமேட்டு வந்து ஃபுட் கலர். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறமேட்டு 1 கப் வந்து இது மைதா மாவு போட்டிருக்கோம். அப்புறமேட்டு வந்து அரிசி மாவு அதையும் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு இட்லி மாவு வந்து நிறையா போடக்கூடாது. எதுக்குன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா இருந்தால் பேக்கிங் சோடா போடலாம். பட் நம்மள்ட்ட பேக்கிங் சோடா இல்லை. ஸோ புளிச்ச மாவு அது வந்து ஒரு 3 கரண்டி ஊற்றிருக்கோம். அப்புறம் சுகர் வந்து ஏற்கனவே பழமில் இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ 2 கரண்டி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஃபுட் கலர் பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பழம்பொரினாவே யூஸ்வலாக எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ எல்லோ கலர் ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமேட்டு அது நல்லா அது எல்லாத்தையுமே கிண்டிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, எப்படின்னா நம்ம தோசை மாவு இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் கட்டியாக இருந்தாவே ஓகே. ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறம் சோடாப்பு அது லைட்டாக ஆட் பண்ணி அதையும் நல்லா இப்படி இந்த மாதிரி நான் காட்டுறேன். இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. நல்லா இது எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணி பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவை ரொம்ப கெட்டியாக இருந்தால் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப தண்ணியாக மட்டும் கலக்கிடாதீங்க. அப்புறமேட்டு வந்து வாழைப்பழத்தில் அந்த தோலை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குட்டி குட்டியாக போட்டாலும் சரி, இப்படி கட் பண்ணாலும் சரி, நம்ம தேவைப்படுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு வந்துட்டு இதுக்கு ஃபேமஸானது என்னென்னா, நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஆயில் கிடையாது. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா, கேரளாவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்வாங்க. ஆனால் நார்மல் ஆயிலே நம்ம செஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் இந்த மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பொஃப்னு வரும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேரளாவில் போயெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. பட் நம்ம வீட்டிலருந்தே நம்ம இந்த மாதிரி சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தயாரிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.